அலையென எழுவோம் மணியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். அலையென எழுவோம் மணியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பாந்தர்களே, நம்முடைய பாதுகாவலத்துகின்ற புனித வண்ணத்து சின்னப்புற வழியாக நம்மை வழிநடத்துகின்ற, பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற எல்லாமுள்ள இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இன்றைய திருப்பலியில் சாலமோனர் வனத்தையன் ஜெயசிலி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன், மருமகள், மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் இறைவன் புனித வனத்து சின்னப்புற வழியாக ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்றும், பெரிய நாயகம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சின்னப்பன், வியாகுல மரி, டேவிட் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், நம்பிக்கை மரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய சோசை, பாஸ்கர் என்கின்ற சின்னப்பராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப், மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுக்கு நன்றியாகவும், மற்றும் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் நலன்களுக்காகவும், பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், ஏசுதாஸ், ஷீபா, ஆல்வின், ஆடம்ஸ் இவருடைய குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மற்றும் கிறிஸ்டி வனஜாமணி 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், விழுப்புரம் சரவணன், லிசி டாலி, ஷர்லி, லிவின் இவருடைய குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கிய ஜேம்ஸ், குயின் ரோஸ்லின் இவருடைய குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் குடும்ப நலனுக்காகவும், மற்றும் குயின் ரோஸ்லின் உடல்நலம் பெற்றமைக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி பெறவும் குடும்ப நலனுக்காகவும், சின்னப்பன், ஆகத்தம்மாள் குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காகவும், மற்றும் ஆகத்தம்மாள் உடல்நலத்திற்காகவும், கலிஸ்தா குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பேரப்பிள்ளைகள் மற்றும் பிள்ளைகள் நலனுக்காகவும், உத்தமராஜ், பிச்சைமுத்து, வியாகுலமரி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப்ராஜ், உஷாராணி குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மற்றும் மகள் நிதிஷா கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், ஆயந்தூர் சார்லஸ் செல்வி குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மற்றும் குடும்பத்தில் மறித்த சின்னப்பன், வியாகுலமரி, உபகாரம், அந்துனிசாமி, சௌரியம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சாரால் வேளாங்கண்ணி குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மற்றும் வேளாங்கண்ணி வேலை கிடைக்கவும், ராயப்பன், வனத்து சின்னப்பன், அந்தோனியம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சின்னப்பன், எமரன்சியா இவருடைய குடும்பம் இறைவனுக்கும் நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப நலனுக்காகவும், அமலநாதன், கிறிஸ்தினால் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜபமாலை குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப நலனுக்காக குடும்ப கருத்துக்களுக்காகவும், மற்ற குடும்பத்தில் மறித்த சனிசுலா, சாபேல், அரும்பு, இருதயமெரி, பத்திநாதன், ஊர்துமரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஞான பிரகாசம் குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப நலனுக்காக குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆண்ட்ரோஸ் தமிழ்ச்செல்வி குடும்பம் இறைவனுக்கு நன்றியாக குடும்ப நலனுக்காக குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும், மரிய சூசை, பாஸ்கர் என்கின்ற சின்னப்பராஜ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், நமது ஊரில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும் இத்திருப்பலின் வழியாக மன்றாடி, இந்த நாளில் இத்திருப்பலியை நங்கை மீடியா வழியாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள ஒவ்வொரு விசுவாசருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலின் வழியாக நாம் மன்றாடுவோம். அன்பாந்தர்களே, இன்று புனித வனத்து சின்னப்பருடைய விழாவையும் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய 79வது சுந்தர தினத்தையும் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளில் இல்லாமல் இறைவன் புனித வனத்து சின்னப்பர் வழியாக அன்னை மரியா வழியாக நம்மை நம்ம குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இத்திருப்பலின் வழியாக நாம் மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. அன்பு மிக்கவர்களே, இன்று நாம் முப்பெரும் விழாவினை கொண்டாடி மகிழ்கிறோம். நமது தாய் திருநாட்டின் சுதந்திர விழா, அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா, புனித வனத்து சின்னப்பரின் திருவிழா ஆகியவை முப்பெரு விழாக்களை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இவ்வேளையில் இறைவனின் அருளையும் புனிதர்களின் ஆசிரியும் அன்னை மரியாவின் அருளாசிரியும் பெற்று வாழ உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். புனித வண்ணத்து சின்னப்பர் ஒரு துறவியாக வாழ்ந்து
இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். புனித வண்ணத்து சின்னப்பர் வனத்தில் வாழ முதல் கிறிஸ்துவ துறவி ஆவார். அவரது வாழ்க்கை, தியாகம் மற்றும் இறைபக்தி ஆகியவை நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. இத்திருப்பலியில் நாம் அவரது புனிதத்தை போற்றி அவருடைய பரிந்துரையில் இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுவோம். அவர் நமக்கு காட்டியவாறு வழியில் இறைவனை நோக்கி செல்வோம். அவரின் அடிச்சுவையில் நாமும் இறைபக்தியில் சிறந்து விளங்க இறைவனை வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோமே. ஆராதனை புரிந்து உம்மை வணங்குகின்றோமே. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோமே. ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிறங்கும் தேவ தந்தையே, ஏக மகனாய் ஜனித்த எங்கள் தந்தையின் மகனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவனின் மகனே, உலகின் பாவம் போக்குபவர் எம் மீது இறங்கிடுவீர். உலகின் பாவம் போக்குபவரை மன்றாட்டை ஏற்றிடுவீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்கிடுவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவன்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித வனத்து சின்னப்பரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக.
உம்மோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோவான் எழுதிய திருவேலைப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 19 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடையில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணி முடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ
கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 54 57 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 39 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரிய நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார்.
மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, முப்பெரும் விழாவை சிறப்பிக்கின்ற நாளில் புனித வனத்து சின்னப்பருடைய விழா, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு விழா, இந்திய தேசத்தினுடைய 79வது சுதந்திர விழா என முப்பெரும் விழாக்களை சிறப்பிக்கின்ற நாளில் இங்கிருக்கின்ற அனைவருக்கும் இவ்விழாக்களுடைய வாழ்த்துக்களை ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்வில் நாம் பல்வேறு உறவுகளை மனிதர்களை சந்திக்கின்றோம். அப்படி சந்திக்கின்ற பொழுது ஒரு சில சந்திப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றன, ஒரு சில சந்திப்புகள் சங்கடத்தை கொடுக்கின்றன, ஒரு சில சந்திப்புகள் எரிச்சலை கொடுக்கின்றன, ஒரு சில சந்திப்புகள் விரோதத்தையோ அல்லது சண்டையோ உண்டாக்குகின்றன. ஆனால் மனித உறவு என்பது பலவீனமானது, மனித உறவு என்பது குறைபாடு உள்ளது தான். எனவே இந்த குறைபாடுகளை பலவீனத்தை கடந்து இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம், ஒரு சமூகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனையும் அவன் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்வர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவனை ஒரேடியாக வெறுத்துறது கிடையாது. அது அவனுடைய குறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குறையை கடந்து அவனிடம் இருக்கின்ற நிறைகளோடு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நாம் புனிதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகும். இன்றைய நற்செய்தி வாசலும் சரி, நாம் விழா கொண்டாடுகின்ற புனித வனத்து சின்னப்பருடைய வாழ்விலும் சரி, அவர்கள் சந்தித்த மனிதர்கள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்குது என்று பார்ப்போம். குறிப்பாக இன்று விண்ணேற்பு அன்னை மரியாள் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார். அவரும் கருவுற்றிருக்கின்றார். அவருடைய உறவினர் எலிசபெத்தும் கருவுற்று கேள்விப்பட்டவுடனே அந்த அன்னைக்கு உதவி செய்வதற்காக அவர் உடனடியாக அங்கே செல்கின்றார். இங்கே சந்தித்துக் கொள்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே புரளி பேச்சு கிடையாது. மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக பேசலை, மற்றவர்களை பற்றி தப்பாக பேசலை, மாறாக கடவுளை புகழ்ந்தார்கள். 2 பெண்களுமே ஒருவர் தங்களை வாழ்த்தி கொள்கின்றாங்க. இதோ இறைவனின் தாய், என்னிடம் வர நான் தகுதி பெற்றது எவ்வாறு என்று சொல்லி அன்னை மரியாளை வாயார எலிசபெத் அம்மாள் புகழ்கின்றார். அந்த வாழ்த்தை கேட்டவுடனே ஆணவத்தில் கிடையாது, கர்வத்தில் கிடையாது, நான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன், கடவுளே என் வழியாக பிறக்க போகிறார் எந்த ஒரு உயர்வு மனப்பான்மை கிடையாது. மாறாக தாழ்ச்சியோடு கடவுள் தன்னை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார், கடவுள் எத்தகைய வல்லமைக்கிறார் என்பதை இந்த நாளில் அன்னை மரியா தன்னுடைய புகழ்ச்சி பாடல் வழியாக வெளிப்படுத்துகின்றார். தாழ்நில் இருந்தோரை கடவுள் உயர்த்துகின்றார். இதோ தாழில் இருந்த என்னை என் கடவுள் உயர்த்தியிருக்கின்றார் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு கடவுள் எந்த அளவுக்கு என்னை உயர்த்துகிறார் என்பதை கடவுளை போற்றி அவர் பாடுகின்றார். என்ன அன்புக்குரியவர்களே, 2 பெண்கள் மத்தியில் நடக்கின்ற ஒரு உரையாடல். நம்முடைய உரையாடலை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நாம் 2 பேர் சந்திக்கிறோம், ஒருத்தவங்க வீட்டு போய் உட்காந்து கதை பேச போகிறோம். கதை பேசுகிற இடத்துல நாம் நம்ம பற்றி பேசுகிறோமா, 3வது ஆளை பற்றி பேசுவோமா? யாரை பற்றி அதிகமாக பேசுவோம்? 3வது ஆளை பற்றி பேசுவோம். யார் அங்கே இல்லையோ அந்த ஆளை பற்றி தான், 3வது ஆளை பற்றி தான் நம்ம பேசுவோம். அது நல்லது பேசுகிறோமான்னா, நல்லது பேசுகிறது ஒரு 20% இருக்கும். ஆனால் அந்த மனிதனை பற்றிய எதிர்மறையான கருத்துக்களை, தீய கருத்துக்களை நாம் 80% பேசுவோம். இந்த உரையாடல்கள் என்னைக்கு நமக்கு பலன் கொடுக்காது, இந்த பேச்சுகள் என்னைக்கு நமக்கு நிறைவை கொடுக்காது. நம்முடைய உள்ளத்திலும் சரி அல்லது எண்ணத்திலும் சரி அது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கிட்டே இருக்கும். மற்றவங்களை பார்த்தா தப்பாக நினைக்க தோணும், எதிர்மறையாக நினைக்க தோணும். ஆனால் இந்த 2 பெண்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி நிறைந்ததாக, நிறைவு கொண்டதாக, கடவுளை அடிப்படையாக கொண்டதாக, கடவுளை புகழ்ச்சிப்படுத்தக்கூடிய செயலாக அமைகின்றது. இந்த 2 பெண்களுடைய சந்திப்பை போல புனித வனத்து சின்னப்பருடைய வாழ்விலும் ஒரு மனிதர் அவர் சந்திக்கின்றார். புனித வனத்து சின்னப்பருடைய வரலாறு நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கேட்டுக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு நினைவூட்டலாக சொல்லுகின்றேன். சிறுவதியில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர், நல்ல ஒரு படிப்பு பெறுகின்றார், இலக்கியங்களை கற்றுக்கொள்கிறார், அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றார். ஆனால்
அவருக்கு 15 வயது ஆகின்ற பொழுது பெற்றோரை இழக்கின்றார். தனிக்காட்டு மரமாக வளர்கின்றார். வளர்ந்த பிற்பாடு அவருக்கு 22 வயது ஆகின்ற பொழுது இவர் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால் அந்த சமயத்தில் அந்த நாட்டை, எகிப்து நாட்டை ஆண்ட அந்த அரசன் கிறிஸ்துவனை கொலை செய்கின்றான். வேறு மதத்தை சார்ந்தவர்களை கொலை செய்கின்றான். அது துன்பப்படுத்தினாலும் மிக கொடுமையான துன்பத்தை கொடுக்கின்றான். அவனுடைய காலத்தில் எப்படி கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்று பார்த்தோம்னா, எப்படின்னா அதில் ஒரு உதாரணம் பார்க்குறோம்னா, அந்த உடம்பு முழுவதுமாக தேனை தடவி விட்டுருவான். சக்கரைப்பாகோ அல்லது தேனை தடவி விட்டு அவனை போய் வெளியில் தூக்கி போட்டுருவாங்க, கட்டி வச்சிருவாங்க. அவனை அப்படி கட்டி வச்சிட்டான்னா குளவி எறும்பு வந்து அவனை கடித்து அந்த வலி வேதனையில் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகிற வழியை பார்த்து ரசித்தவனாக இருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட அரசனுடைய ஆட்சி காலத்தில் புனித மனத்தை சின்னப்பன் செய்கிறார். இந்த இடத்தை விட்டு வேறு நமக்கு செல்கின்றார். பாலைவன நோக்கி செல்கின்றார். அங்கே கடவுளால் பராமரிக்கப்படுகின்றார். கடவுளுக்கு அவர் கொடுத்தது போல ஒரு அழகான குகை கிடைக்கிறது. அந்த குகையிலே தங்கிக் கொள்ளுகின்றார். இங்கே மனிதர்களுக்கு பயந்து ஓடிய அந்த மனிதர் அங்கு விலங்குகளோடு நட்பில் இருக்கின்றார். விலங்குகளோடு அவர் வாழ்கின்றார். அங்கே கடவுளால் பராமரிக்கப்படுகின்றார். ஒவ்வொரு நாளும் ஒரு காகம் ஒரு அரை துண்டு அப்பத்தோடு வந்து அவருக்கு உணவு கொடுக்கிறது. அங்கு இருக்கின்ற ஈச்ச மர இலைகளை தன்னுடைய ஆடையாக போட்டுக்கொள்கின்றார். அங்கின்ற சிறு ஓடையில் தண்ணீர் குடிக்கின்றார். அந்த ஈச்ச பழங்களை உண்டு அவர் உயிர் வாழ்கின்றார். கடவுள் தனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார். கடவுள், நான் இப்படி செல்வ செழிப்போடு இருந்தேன், இப்படி பயந்து ஓடிட்டேன் அப்படி எதிர்பார்க்கல. அவர் மாறாக எனக்கு கடவுள் இந்த வாழ்க்கை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அப்படி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் புனித வனத்து அந்தோணியார் அவரை சந்திக்க வருகின்றார். 90 ஆண்டுகள் வரை, பல ஆண்டுகள் வரை இந்த மனிதர் யாரையும் பார்த்தது கிடையாது. புனித வனத்து அந்தோணியாருக்கு கனவில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த வனத்து அந்தோணியார் அவருடைய எண்ணத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் தான் முதல் முனிவன், நான் தான் பாலைவன ஒரு சாமியார், என்னை போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, இயேசுக்காக வாழ்ந்தவங்க யாரும் கிடையாது. ஒரு சின்ன ஆணவம், ஒரு சின்ன கர்வம் ஏற்படுகிறது. எனவே அது தவறு என்பதை கடவுளுடைய வானதூதர் அவருக்கு சுட்டி காட்டுகின்றார். உன்னை விட மேலானவராக, உன்னை விட முதன்மையானவராக வனத்து சின்னப்பர் என்பவர் இந்த இடத்தில் வாழ்கின்றார். அவரை போய் பாருனோன்னே வனத்தந்தோணியார் அங்கு அவரை காண செல்கின்றார். பல்வேறு இடர்கள், பல்வேறு துன்பங்கள் மத்தியில் அவர் காண செல்கின்ற சமயத்தில் வனத்தந்தோணியார் அந்த குகையினுடைய முகப்பில் உட்கார்ந்துருக்காரு. குகை மூடப்பட்டிருக்கிறது. அவரை தொந்தரவு செய்யாமல் வனத்தந்தோணியார் சொல்கிறாருன்னா, ஐயா, நான் எதிர்க்க வந்துடுன்னு உங்களுக்கு தெரியும், நான் உங்களை பார்க்க ஆசைப்படுகின்ற, உங்களை பார்ப்பதற்கு நான் தகுதியற்றவனாக இருக்கலாம், அந்த தகுதி எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை பார்க்கும் வரை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன், இதே இடத்துல செத்தாலும் நீங்கள் தான் என்னை வெளில வந்து அடக்கம் பண்ணுறோம், அந்த செயல் உங்களை சாரும் அப்படின்னு சொல்லிட்டார். உங்களை பார்க்காம நான் போக மாட்டேன், அப்படி அதுவரையும் இருப்பேன், செத்துட்டா நீங்கள் தான் நான் பார்த்துக்கணும், அது உங்களை சாரும், நான் செத்துட்டா அந்த பாவம் உங்களை சாரணுன்னே இந்த வனத்தந்தோணியார் கடவுளுக்கு பயந்தவராக, அந்த வார்த்தைக்கு பயந்தவராக வெளியில் வந்து சொல்கிறாரு, என்னப்பா இப்படி அச்சுறுத்துற மாதிரி ஜெபிக்கிற, இப்படி பயமுறுத்துற மாதிரி ஜெபிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மாமனிதர்களும் 2 வனவாசிகளும் பாலைவன வாசிகள் 2 பேரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள். இந்த 2 பேரும் சந்திப்பில் பாருங்க, கடவுளை புகழுகின்றார்கள், கடவுளை ஆராதிக்கின்றார்கள். ஏனென்றால் காலம் முழுவதுமாக மனிதர்களை சந்திக்கவில்லை, எந்த ஒரு மனிதன் பார்க்கல, கடவுளை மட்டுமே அவர்கள் பார்த்து கடவுளை பற்றி பேசி கடவுளை மட்டும் ஜெபித்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த 2 பேருடைய மத்தியில் ஒரு ஆணவம் கிடையாது, ஒரு கர்வம் கிடையாது. புனித வனத்தந்தோணி நினைச்சதுனா செஞ்சிருக்கலாம், நீ என்னோட மனச்சின்னப்பர் சொன்ன நினச்சிருக்கலாம், நீ என்னோட குறைவான வயசு கொண்டவன், நீ எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்லை, மாறாக எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஜெபித்து கொண்டு அந்த இடத்துல அவங்க இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு, இந்த 2 பேருக்கு நடுவில் நடக்கின்ற இந்த உரையாடல் மத்தியில் அவர்களுக்கு உணவு கொண்டு வருகின்ற காகமானது ஒரு முழு ரொட்டி துண்டை கொண்டு வருகிறது. இதுவரை ஒரு அரை அப்பத்துண்டை கொண்டு வந்த அந்த காகம் இப்போது முழு ரொட்டி துண்டை கொண்டு வருகிறது. அப்போ கடவுளை போற்றி போடுகிறாங்க, இதுவரை எனக்கு அரை ரொட்டி துண்டை கொடுத்த கடவுள் இன்று நீ வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே முழுவதுமாக கொடுக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் பகிர்ந்து கொள்கிறாங்க. பகிர்கின்ற பொழுது அவங்க நடக்கிற ஒரு சின்ன செயல். அப்போ என்ன சொல்கிறாரு, வனத்தந்தோணியை சொல்கிறாரு, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் இது பிடுங்க அப்படின்றார். இல்லை நீ தான் என்னுடைய விருந்தாடி, அதில் நீ பிடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ 2 பேருமே தாழ்ச்சியில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆணவத்தில் அல்ல, கர்வத்தில் அல்ல, முதன்மையான இடத்தை பிடிப்பதில் அல்ல, மாறாக தாழ்ச்சியில்
தன்னை தாழ்த்தி கொள்வதில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு பேருடைய சந்திப்பு கடவுளை மையப்படி சந்திப்பாக, இன்னும் ஆசீர்வாத சந்திப்பாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக புனித வனத்தந்தோனியார் அவருடைய ஒரு ஆசையை வைக்கின்றாரு. புனித வனத்து சின்னப்பர், நான் சாக போகிறேன், அதனால் செத்துட்டேன்னா உன்னுடைய அறையில் இருக்கின்ற இந்த போர்வையில் என்னை நீ போத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ புனித வனத்தந்தோனியார் சொல்கிறாரு, சரி சீக்கிரம் போய் எடுத்து வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறதுக்காக தன்னுடைய இல்லத்தை நோக்கி போகிறப்ப அவருடைய சீடர்கள் முன்னாடி வராங்க. இவனெல்லாம் எங்கே போயிருந்து இவங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டப்ப புனித வனத்தந்தோனியார் சொல்கிறாரு, இந்நாள் வரைக்கும் நான் தான் பெரிய முனிவன் நினச்சிருந்தேன். ஆனால் விண்ணகத்தில் இருக்கின்ற அந்த எலியா இறைவாக்கினரையும் திருமுழுக்கு யோவானையும் ஒருங்கமைத்து கொண்டு ஒரு மனிதன் வாழ்கின்றார், ஒரு முனிவனாக ஒரு புனிதனாக வாழ்கின்றார். அவர் முன்னாடி நான் ஒன்றும் இல்லாதவன், அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். எனவே புனித வனத்து சின்னப்பர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு அதை வாழ்ந்தவர் புனித வனத்தந்தோனியார். அன்புக்குரியவர்களே, அவர் ஆடை கொண்டு வந்து இவரை அடக்கம் செய்கின்றார். எனவே இந்த இடத்துல இந்த இரண்டு மனிதருடைய செயல்பாடும் கடவுளை சார்ந்ததாகவே இருக்கின்றது. எனவே இன்றைக்கி நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எத்தனை மனிதர்களை சந்திக்கின்றோம். சந்திக்கின்ற மனிதர்கள் அனைவரும் நாம் பல நேரங்கள் என்ன செய்வோம், ஏண்டா இவனை பார்க்குறோம், ஏண்டா இவனை முகத்தில் முழிக்கிறோம், இவனை பார்த்துருக்கே கூடாது அப்போ நினைப்போம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாதவர்களாக வாழணும். நம்ம பார்த்தா யாராவது சந்திக்க வராங்கன்னா அவங்க மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு அங்கே போகணும். ஏண்டா இவனை பார்த்தோன்னு நினைக்கக்கூடாது. ஒரு சில மனிதர்கள்லாம் நான் அரை வீட்டில் உட்காந்துருக்கும் போது அங்கே கேட்டுகிட்ட வந்தாலே போச்சு, ஐயோ வந்துட்டானா, எப்படா அவன் போவான்னு தெரியாது, என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பேன் நான். ஒரு சில பேர் வந்துட்டாங்கன்னா புலம்பி எப்படா போவான்னு தெரியாது, ஏன்னா ஏதாவது 7:30 கிளப்புறோன்னா இருப்பானுங்க. அப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்களாக வாழக்கூடாது. நம்மை ஒரு மனிதன் பார்க்க வரானா அல்லது சந்திக்க வரானா அந்த மனிதனுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் இன்னும் நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து அவனை அனுப்பி வைக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். அன்னை மரியாதை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது, அல்லது புனித வனத்து சின்னப்பரை பார்க்கின்ற பொழுது இறை மக்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வராங்க, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து பார்த்தாங்கன்னா அந்த மனிதனை நாடி செல்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த மனிதனை நான் நோக்கி செல்கின்ற பொழுது எனக்கு வாழ்வு கிடைக்குது, நான் போகிறேன் அப்படி சொல்லி போனாங்க. நம்மை தேடி வருகின்ற மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுக்கணும். இன்னும் ஒரு சில பேர் இந்த குடிச்சிட்டு வராங்கல்ல, அவங்க அந்த கேட்டுகிட்ட வந்தாலும் நான் கதவை போட்டு உள்ளே உட்காந்துருவேன். கதவை போட்டு உள்ளே உட்காந்து இது ஊரில் பரவாயில்ல, நான் முன்னாடி இருந்த ஒரு சில ஊரில் என் 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சன் உள்ள நிறுத்திட்டு இந்த பக்கம் கதவை போட்டு அந்த பக்கம் வந்து உட்காந்துருவேன். பயந்துக்கிட்டு இல்லை, அவன் பேசுகிறது யார் கேட்டுக்கிறது, நம்மளுக்கு வேறு வேலை இருக்குது, பயத்தெல்லாம் இல்லை. அந்த மனிதர்களை சந்திக்கவே பிடிக்காது. இந்த குடிச்சிட்டு வரவன் அல்லது ஓவராக பேசுவான் சில பேர், இவெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. இன்னும் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மனிதர்களாக அல்ல, தூயவர்களாக நல்லவர்களாக நம்மை நாடி வருகின்ற மக்களுக்கு மகிழ்ச்சியும் அன்பையும் இரக்கத்தையும் கொடுப்பவர்களாக எப்பொழுது நம்ம வாழ்கின்றோமோ அப்பொழுது நாம் புனித வனத்து சின்னப்பருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதை ஆசீர்வாதத்தை இங்கு இருக்கின்ற அனைவரும் இந்த சந்திப்பின் வழியாக, திருவிழாவின் வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து நம்மை நாடி வருகின்ற மக்களுக்கு அன்பை கொடுப்பவர்களாக, இரக்கத்தை கொடுப்பவர்களாக வாழ அருளையும் ஆசிரிய வேண்டிய திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். என்று வாழும் இல்லாமல் இறைவன் நம்மை நம் குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. அன்பு இறைவா, இதோ உம்மை நாடி வந்திருக்கின்றோம், உம்மை சந்திக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நற்கருணையோடு உம்மை பார்க்க வந்திருக்கின்றோம். உம்மை சந்திக்கின்ற இந்த நிகழ்வான ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, தாய் திருநாட்டிற்காக மன்றாடுகின்றோம். நாட்டில் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவும், நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் துறந்து நாட்டின் நலனுக்காக செயல்படவும், நாட்டை வளர்ச்சி அடைய செய்ய
தேவையான அருளை அவர்களுக்கு தந்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் எவ்வித வேற்றுமைக்கும் பாகுபாட்டிற்கும் இடம் கொடாமல் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே எம் இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசிர்வதியும். அனைவரும் உடல் உள்ள நலம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் வாழவும், செய்கின்ற தொழில்களிலும் விவசாயத்திலும் நல்ல வளர்ச்சி காணவும், எம் பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைத்து எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இமையாலும் பரம்பொருளே, உமது திருமுன்னிலையில் ஒன்றாக கூடி இதோ உரிமையுள்ள பிள்ளைகளாக, உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் எழுப்பியுள்ள மன்றாட்டுகளை நிறைவேற்றி அருளுமாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். ஊடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். ஊடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே, தேவநிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். பசித்தோர் நலிந்தோர் உயர்ந்திடவே என்னுடல் உழைப்பினை தர வந்தேன். வாழ்வினை இழந்தோர் வளம் பெறவே குருதி சிந்தும் அன்பை தந்தேன். பசித்தோர் நலிந்தோர் உயர்ந்திடவே என்னுடல் உழைப்பினை தர வந்தேன். வாழ்வினை இழந்தோர் வளம் பெறவே குருதி சிந்தும் அன்பை தந்தேன். வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதரை மாற வந்தேன். வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதரை மாற வந்தேன். தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றேன், தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றேன். காணிப்பணித்து மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். நீதி மறுக்கும் மனிதரிலே நேர்மை இதயத்தை விதைக்கவே
இதயத்தை விதைக்கவே வீதி வாழும் உள்ளத்திலே மனித நேயம் பரப்பவே உறவை பரிவாய் நானும் மாற உடைந்த உள்ளத்தை தர வந்தேன். உறவை பரிவாய் நானும் மாற உடைந்த உள்ளத்தை தர வந்தேன். என்னையே காணிக்கையாய் தந்து நின்றேன். என்னையே காணிக்கையாய் தந்து நின்றேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே தேவநிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கண்ணின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித வனது சின்ன நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் எத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மர நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலை அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நீர் இவ்விழுந்துடன் அழைத்து கொண்ட அருட்பணி ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் எனும் அடியாரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற எங்கள் பாதுகாவலரான புனித மன்னத்து சின்னப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை நருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, ஏமக்கு அமைதி அருளும், ஏமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர், இதோ தன்னை நாடி வந்த ஒவ்வொருவருக்கும் அன்பையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தனது திருவுடல் திறத்தின் வழியாக நம்மை வளப்படுத்துகின்ற தெய்வம். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவா இறைவா, நான் இருப்பது உன்னாலே, உன்னாலே இறைவா, உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன், உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா, நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா, உன்னாலே தான் இறைவா, உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திடுவேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன், பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன், பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். நீல வாழ்வில் நிம்மதியும் நிலையாயிருந்திடுமோ, உன்னருட்கொடையும் இல்லாமல் வாழ்வும் மலர்ந்திடுமோ, நிறைவான அமைதி பெறுவதெல்லாம் உம்மிடம் தானன்றோ, உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திடுவேன், உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திடுவேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா, நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா, உன்னாலே தான் இறைவா, உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை நம்பிடுவேன், சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் நினைப்பில் மகிழ்ந்திடுவேன், துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை
கண்மணி போல என்னை காக்கும் தெய்வம் நீ என்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா, உன்னாலே தான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்னை கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் முப்பெரும் விழாக்களை சிறப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக புனித வனத்து சின்னப்பனுடைய ஆலயத்தில் அவருடைய விழாவை கொண்டாட இருக்கின்றோம். பலருடைய கருத்துப்படி இது 75வது ஆண்டு விழாவாம். பவள விழான்னு நினைக்கிறேன். 75வது ஆண்டு விழாவை இன்று நாம் புனித வனத்து சின்னப்பனுக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நல்லது ஒரு கால சூழ்நிலை கொடுத்த, நமக்கு இறை ஆசிரியை கொடுத்த எல்லாமல் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி, நமக்காக என்றும் நமக்கு பரிந்துரைக்கின்ற புனித சகாய அன்னைக்கும் புனித வனத்தின் சின்னப்பருக்கும் நன்றி செலுத்தி, இந்த நாளில் திருப்பலிக்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்த சாலவுணர் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மற்றும் தன்னார்வர்கள் அனைவருக்கும், மேலும் ஒளிவமைப்பு செய்து கொடுத்த சாஸ்தா மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதியர் திரு சம்பத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த திருப்பலியை நேரலையாக ஒளிபரப்பு செய்த நங்கை மீடியா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறு சிறு பணிகளாக இந்த ஆலயத்தை சுற்றி நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு சுற்றி வேலி அமைத்து மண்ணடித்து இந்த இடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். பல்வேறு நிலைகளில் இந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். புனித வனத்து சின்னப்பருக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து அவர் நமக்காக இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும், பரிந்துரைக்க வேண்டும், நிறைவான ஆசிரியை பெற்று தர வேண்டும் என்று இந்த நாளில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மீண்டும் ஒரு முறை இந்த நாளில் உழைத்த, ஜெபித்த, பொருளுதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வனத்து சின்னப்பன் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக ஆவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.